Hi, friends. I am Roshan. Welcome to Roshan Academy. 30 days spoken English class in Tamil. Day 1. The present continuous tense. Present continuous tense வந்து நாங்கள் பார்க்க தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளை குறிக்கிறதற்கு ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. இமீடியேட் ப்ரெசன்ட் உடனடியா நிகழ்ற நிகழ்வுகள் எல்லாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்று சொல்லப்படுகிறது. அதோட வடிவத்தை பார்க்க ஐயோட ஆம் வந்து வினைச்சொல்லு வந்து தொடர்ந்து ஐஎன்ஜி சேர்க்கப்படுகிறது. உதாரணமாக ஐ ஆம் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இதனை நேர் வாக்கியம் பாசிட்டிவ் சென்டென்ஸ் என்று சொல்லுவார்கள். ஐ ஆம் நாட் ஈட்டிங் இதை நெகட்டிவ் வசனம் என்று சொல்லுவாங்க. நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ்ல கேள்வியாக்கும் பொழுது ஆம முன்னுக்கு கொண்டு வந்தா அது கேள்வியாகிவிடும். ஆம் ஐ ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேனா? ஆம் ஐ ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேனா? ஹீ ஷீ இட்டோட இஸ்ஸ சேர்த்து வேர்போட ஐஎன்ஜி சேர்ப்பம். உதாரணமாக ஹீ இஸ் ஈட்டிங், அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். ஹீ இஸ் நாட் ஈட்டிங், அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. இஸ் ஹீ ஈட்டிங், அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறானா? ஷீ இஸ் ஈட்டிங், அவள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள். ஷீ இஸ் நாட் ஈட்டிங், அவள் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. இஸ் ஷீ ஈட்டிங், அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாளா? அதே போன்று இட் இஸ் ஈட்டிங், அது சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. இட் இஸ் நாட் ஈட்டிங், அது சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. இஸ் இட் ஈட்டிங், அது சாப்பிட்டு கொண்டு இருக்கிறதா? அதே போன்று யூ வி தேக்கி ஆ அதோட வேர்போட ஐஎன்ஜி சேப்பம். உதாரணமாக யூ ஆர் ஈட்டிங், நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள். யூ ஆர் நாட் ஈட்டிங், நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. ஆர் யூ ஈட்டிங், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்களா? அதே போன்று we are eating, நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். we are not eating, நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. are we eating, நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோமா? அதே போன்று they are eating, அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றனர். நெகட்டிவ்ல they are not eating, அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. are they eating, அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்களா? இந்த வகையில நாங்கள் the present continuous tense பயன்படுத்தி கொள்ளலாம். ஆங்கிலத்துல வந்து இது மிகவும் முக்கியமானதொரு tense. Thank you. That's all for today and see you soon.